அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் ஒவ்வொரு சோழ மன்னர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த சோழ மன்னனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உறையூரி ஆண்ட சோழ மன்னர்கள்ல ரொம்பவே முக்கியமானவங்க தான் இந்த குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படிங்கிற மன்னன். இவங்களை பத்தி சங்க பாடல்கள்ல 18 பாடல் கிடைச்சிருக்கு. 9 சங்க புலவர்கள் இந்த மன்னனை பத்தி பாடியிருக்காங்க. அதை தவிர இந்த மன்னனும் சங்க இலக்கியத்துல பாடல் பாடியிருக்காங்க. இந்த மன்னன் தான் எதை நினைத்தாலும் அதை சாதித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்திருக்காங்க. வெண் திங்களுள் வெயில் வேண்டினும் வேண்டியது விளைக்கும் ஆற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் பாராட்டியிருக்காங்க. அதாவது இந்த மன்னன் நிலாவில இருந்து சூரிய ஒளி வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்படியே நடக்க செய்யக்கூடிய ஆற்றல் உடையவங்களாம். வெற்றி சிறப்பை விரும்பக்கூடிய ஒரு வேந்தனாகவும் இருந்திருக்காங்க. ஒரு சமயம் தன்னுடைய அண்டை நாடான சேர நாட்டை சேர மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருப்பதை பார்த்து கோபமடைந்த இந்த மன்னன் கருவூரை அழித்து அவனுடைய கோட்டையை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இதனால கருவூர் கோட்டையை முற்றுகையிடுறாங்க. இதனை அறிந்த சேர மன்னன் எந்த ஒரு பதில் தாக்குதலுமே செய்யாம கோட்டைக்குள்ளேயே இருக்கிறாங்க. இறுதியில் சேர மன்னனை தோற்கடித்து குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி மன்னன் அந்த கருவூர் கோட்டையை கைப்பற்றாங்க. இதனை அறிந்த ஆலந்தூர் கிழார் அப்படிங்கிற புலவர் சேர மன்னனுடைய இந்த இழிவான செயலையும் சோழனுடைய இந்த புகழையும் பரப்ப வேண்டி ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அடுத்து திருக்கோவலூரை ஆண்ட மலையமான் அப்படிங்கிற மன்னன் இந்த குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி மன்னனுடைய கோபத்திற்கு ஆளாகிறாங்க. கிள்ளி மன்னன் இந்த மலையமானுடைய சின்ன சின்ன பசங்களை பிடிச்சிட்டு கெட்டி வைக்கிறாங்க. யானையை மிதிச்சு கொல்ல வைக்கலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா கோவூர் கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர் இந்த மன்னனுடைய இந்த கொடிய செயலை எதிர்த்து ஒரு பாடல் பாடுறாங்க. புறாவுக்காக தன்னுடைய தசையை அறிந்து கொடுத்த சோழ மன்னன் மரபுல வந்த நீ இந்த மாதிரி சின்ன பசங்களை கொடுமைப்படுத்துறது உன்னுடைய குலத்திற்கே இழிவுன்னு சொல்லி அந்த கொடுமையில இருந்து அந்த பசங்களை காப்பாத்துறாங்க. இந்த கிள்ளி மன்னன் மதுரையில் நடந்த போர்ல பாண்டியனுடைய தானே தளபதி பழையன் மாறன் அப்படிங்கிறவங்க கிட்ட தோல்வி அடைகிறாங்க. இந்த செய்தியை நக்கீரர் அகநானூற்று பாடல் ஒன்றுல குறிப்பிட்டிருக்காரு. இறுதியாக இந்த மன்னன் சேர நாட்டுல குளமுற்றம் அப்படிங்கிற பகுதியில நடந்த போர்ல ஒரு சேர மன்னனால கொல்லப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அன்றையில இருந்துதான் இந்த மன்னன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படிங்கிற மன்னனை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல நம்ம அடுத்தடுத்த சோழ மன்னர்களை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.